Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆயிலி ஸ்கின்கான ஒரு கோல்டன் ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்லேயே இதை பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் நேம் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட்லாம் இருக்கும், உங்களுக்கு வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் வீடியோ நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீட்டில் இருந்து எப்படி கோல்டன் ஃபேஷியல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பவுடர் வச்சு நான் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஃபேஸ் வாஷ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரலாக பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி இந்த பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணது. பவுடரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது சூப்பர் ஃபேஸ் வாஷ் பவுடர், நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன். எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஸ்கின்னில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும். ஸோ இப்போ நானும் அதே தான் பண்ணுறேன், நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எதுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் ஸ்டெப்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அழுக்கும் வராது. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின் ஃபுல்லாக போய் கிளியராக ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது நம்ம நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால, ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அது மட்டும் நம்ம ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணிவிடும். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட விட்டுக்கலாம். ஸோ இது முழுக்க ஒரு ஆயிலி ஸ்கின்கான ஒரு ஃபேஷியல். ஸோ நான் ஃபுல்லாக ஒரு அரை எலுமிச்சைப்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சுகர் கரைஞ்சிடுமானா கண்டிப்பாக கரையாது, சுகர் அப்படியே தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள், ஏன்னா சுகர் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் அழுத்தி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கின்னில் பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் பண்ணக்கூடாது, அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அடுத்த ஸ்டெப்லாம் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு ஸ்டெப் பண்ணாதீங்க. ஸோ சுகர் நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் டீப்பாக போய் ரிமூவ் பண்ணும். லெமன் நம்ம ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஹனி நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறது நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பார்லர்லாம் போக வேண்டாம், வீட்டிலேருந்தே இந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். ஒரு 4 to 5 minutes நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணுங்கள், ஆனால் ஜென்டிலாக பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நான் நல்லா போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும், நல்லா பிடிச்சி தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஜென்டிலாக தான் பண்ணேன். வீடியோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். மொத்தமாகவே என் வீடியோ நார்மலாகவே லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ இன்னும் லென்த்தியாக ஆகக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு ஸ்டெப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நான் பண்ணிவிட்டேன், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறது. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆவி பிடிக்கும் போது நம்ம போஸ்லாம் ஓப்பன் ஆகும். அடுத்து பண்ணுற ஃபேஸ் பேக் நம்ம நல்லா உள்ளே போயிட்டு அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ ஆவி பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்களோ இல்லையோ ஆவி பிடிங்க, உங்கள் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ நல்லா ஆவி பிடிச்சிக்கோங்க. ஒரு 5 minutes கிட்ட ஆவி பிடிங்க. இதுவும் நான் ஃபாஸ்ட்டாக தான் காட்டியிருக்கேன். எங்கள் வீட்டில் குண்டாக தான் இருந்தனால நான் அதுவே எடுத்துக்கிட்டேன். இதுக்குன்னு பெரிய எக்யூப்மெண்ட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதிலே ஆவி பிடிங்க, நல்லா சுட பிடிங்க. ஸோ நல்லா ஆவி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 6 minutes நல்லா ஆவி பிடிச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆவி பிடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். இப்போ நான் டவல் வச்சு நல்லா ஃபேஸ் தொடச்சிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு முல்தானி மட்டி பவுடர் தேவைப்படுது. முல்தானி மட்டி பவுடர் ப்ராடக்ட்ஸ் வாங்கின லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்க முல்தானி பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் பவுடர் நான் எடுத்துக்கிறேன், சந்தன பவுடர் எடுத்துக்கிறேன்.
ஸ்பூன் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு போகிற மஞ்சள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு அது அலர்ஜினால நான் ஃபேஸ்க்கு போகிற மஞ்சள் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ நல்லா ஒரு கட்டி பதத்துக்கு வர அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது க்ரீன் ஆர்கானிக் பேஜ்லேருந்து பியூர் ரோஸ் வாட்டர். பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. ஸோ நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க். முல்தானி மட்டியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணோம். ஸ்கின்னில் இருக்க முல்தானி மிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் கூட ஃபைட் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்சிங் பண்ணோம். ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்கின்னில் கரும்புலிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணோம். சந்தனம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை முதல்ல நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கும். பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் பிம்பிள்ஸை கம்மி பண்ணோம். ஸ்கின்க்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் சந்தனத்தில் இன்னுமே நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். ஆயிலி ஸ்கின்னோட பெரிய இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் நிறையா வரும், ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ஸ்கின் பிரேக் ஆகிருக்கும்ல, ஆக்னியெல்லாம் நல்லா பிரேக் ஆகிருக்கும்ல, அதெல்லாம் வந்து மஞ்சள் வந்து சரி பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து ஒரு பேக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், பிம்பிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். நம்ம ஸ்கின் ஆயிலியாக இருக்குன்னா அதை நல்லா நீக்கிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். மொத்த பேக்குமா இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்காக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வராது. அதுக்கப்புறம் பிம்பிள்னால் இருக்க பிரேக்கேஜ் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஒரு ஃபீலிங் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாகவே ஃபேஷியல் இல்லாமல் நார்மலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஷியல் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு சூப்பர் ஃபீல் கொடுத்துச்சு. நல்ல ஒரு க்ளோ வந்து இப்போ விட அடுத்த நாள் நல்ல க்ளோவாக தெரியும். உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.